அவன் காதலிச்சது என்னோட உடம்பு தானே. அவனோட பழகின 10 நாளைக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டேன். காதலிக்கும் போது அப்படி இப்படி இருக்கிறது சகஜம்தான். அதுக்காக அடுத்தவனுக்கு கழுத்து அடிக்கிறதா? நல்லா இருக்குடி உங்க நியாயம். இவன் சொல்றது நியாயமா தான் இருக்கு. மாப்ள நீ எந்திரி. ஏய், நீ போய் தாலியை கட்டு. இந்த ஒரு வேலை மட்டும்தான் என்கிட்ட நடக்காது. நினைச்ச உடனே மனசை மாத்திக்கிட்டு அடுத்தவனுக்கு மாலையை மாத்திக்க தயாரா இருக்கிற இவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். என்ன காதலிச்சு ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச இந்த நாயை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன். இவளை பார்த்து ஊரே சிரிக்கணும். இவளுக்கு கல்யாணம் நடக்காம கண் கலங்கி சாவணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். ஏய், உன்னை பார்த்த உடனே வில்லங்கம் பண்ணத்தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். உண்மையான காதலன் யார் தெரியுமாடா? உணர்வு பூர்வமா ஒருத்தர் நேசிச்சு சந்தர்ப்பவசத்தால அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டா எட்ட நின்னு அவன் எங்கிருந்தாலும் நல்லபடியா வாழணும்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் தாண்டா உண்மையான காதலன். உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கிறது காதல் இல்ல, உள்ளத்துக்கு இடம் கொடுக்கறதான் காதல். பருவ வயசுல பழகிறப்ப கூட பழக்க வழக்கம் மாறக்கூடாதுடா. அதான்டா நம்ம நாட்டு பண்பாடு. போடா. இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? இத பாருமா, நீங்க காதலிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஒருத்தனை பார்த்த உடனே அவன் மேல வைக்கிற நம்பிக்கைய உங்களை பார்த்து பார்த்து வளர்க்கிற பெத்தவங்க மேல ஏன் அந்த நம்பிக்கையை வைக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு குழந்தை கருவுல உருவாகும் போதே அது எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பிறந்த பிறகு என்ன பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பேச கத்து கொடுக்கறாங்க, நடக்க கத்து கொடுக்கறாங்க, சாப்பிட கத்து கொடுக்கறாங்க, கல்வியை கத்து கொடுக்கறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டியது எப்படி பெத்தவங்களோட கடமையோ அதே மாதிரி பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியதும் அவங்களோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டியதும் பிள்ளைகளோட கடமைன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தம்பி, இதுக்கப்புறமும் இந்த பொண்ணை தப்பா நினைக்கிறியா? இல்லையா? இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் முக்கியம் இல்ல, கற்புதான் முக்கியம்னு எனக்கு கழுத்து நீட்ட வந்தாலே இவளை கட்டிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா. அது மட்டும் இல்ல, வெற்றிவேல் ஐயா கையால எடுத்து கொடுக்கிற தாலி எப்பவும் தப்பா இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குயா, நம்பிக்கை இருக்கு. இந்த காடு வெட்டி கருப்பு சாமி ஒரு காண்டாம இருக்கும். யாருகிட்ட மோதுற? யாருகிட்ட மோதுற? என் தம்பி ஆசைப்பட்டவரை அடுத்தவனுக்கு கட்டி கொடுக்கிறிய? உனக்கு என்ன தைரியமடா? என் தம்பி ஆசைப்பட்ட இவளை ஒரே ஒரு நாள் படுக்க வச்சுட்டு அனுப்புறேன். அப்புறம் வச்சுக்க, உன் கல்யாணம் கச்சேரி வரமாட்டோம். என்ன மறைக்கிற? இப்ப தூக்கிட்டு போறேன். முடிஞ்சா தட்டுக்க. அவன் பஸ் பண்ணி Ah!
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.